கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். உன்னை ஒருபோதும் அவர் கைவிடார். சாத்தானின் சேனைகள் வந்தாலும், சதிநாச மோசங்கள் பெருகினாலும், சாத்தானின் சேனைகள் வந்தாலும், சதிநாச மோசங்கள் பெருகினாலும், சேனைகளின் கர்த்தரேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். சேனைகளின் கர்த்தரேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். உன்னை ஒருபோதும் அவர் கைவிடார். சாவின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சேனைகள் தினம் பெருகினாலும், சாவின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சத்ரு சேனைகள் தினம் பெருகினாலும், உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணமும் இன்றி எள்ளி நகைத்திட்டாலும், மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணமும் இன்றி நகைத்திட்டாலும், ஜெயகர்த்த நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்தார். ஜெயகர்த்தரா நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், உன்னை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும், ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதற்கும், உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் கொடுத்த மாபெரும் தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தது போல, நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் பரிசுத்தராய் நம்முடைய பார்வையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு நேற்றைய தினம் காலையில் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பெரியவர்கள் முதல், அரசாங்க தலைவர்கள் முதல், நாட்டை ஆளுகிறவர்கள் முதல், குழந்தைகள் வரையிலும் இன்றைக்கு சத்துருவினாலே அழிக்கப்படுகிற ஒரு காரியம் பார்வைதான். எனக்கு அன்பானவர்களே, நேற்றைக்கு நான் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை சொன்னேன். தேவன் பார்க்கிறபடி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லுவது, எதை பார்க்கக்கூடாதோ அதை நாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் உண்டாகிற அநேக தீமைகளுக்கு காரணம் நம்முடைய கையில் இருக்கிறதான கருவிகள் தான். குறிப்பாக செல்ஃபோன், லேப்டாப், டேப், இப்படி கம்ப்யூட்டர், இப்படிப்பட்ட காரியங்களில் பிசாசு உலகத்தை நிரப்பிவிட்டான். இதில் தான் இன்றைக்கி ஊழியக்காரன் முதல் விசுவாசி வரை, பெரியவர்கள் முதல் ஏழைகள் வரை, எந்த பாஷைக்காரன், எந்த மொழி பேசுகிறவன், எந்த நிலையில் இருக்கிறவனானாலும் அவனுடைய பார்வையை பிசாசு தன்வசப்படுத்தி கொள்ளுகிறதற்கு பல கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வீடுகளிலேயும் நிச்சயமாக இந்த கருவிகள் நமக்கு பல உபயோகத்துக்கு இருக்கிறது, பல நன்மைக்கு இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற தீமைகளை நாம் பார்க்கும்போது, நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசிகள் பார்க்கும்போது, நாம் பார்க்கும்போது நம்முடைய பரிசுத்தம் கெட்டுப்போகிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்றால் அவர் இதையெல்லாம் பார்ப்பதில்லை. அப்படி பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. இந்த நாட்களில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
தயவாய் வருந்தி கேட்டுக்கொள்வது, தேவையானதை பார்த்து கொள்ளுங்கள், நலமானதை பாருங்கள். இன்றைக்கு நலமில்லாதவைகள் தான் எல்லா இடங்களிலேயும் காட்சி பொருளாக இருக்கிறது. மரியாள் நல்லதை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும், உங்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் இன்றைக்கு எப்படிப்பட்ட பொருட்கள் மேல் இருக்கிறது? மற்றவர்களுடைய பொருட்களை நாம் பார்க்கும் பொழுது இச்சையினால் நிரப்பப்படுகிறோம். மற்றவர்களுடைய உணர்வுக்கு வெளியே செய்யப்படுகிற அசுத்தமான கிரியைகளை நாம் பார்க்கும்போது நாமும் அந்த கிரியைகளினால் இழுக்கப்படுகிறோம். நம்முடைய பாவ சிந்தைக்கு பாவம் செய்ய நம்மை தூண்டுகிறதற்கு அவைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாதவருடைய வாழ்வை நான் பார்க்கையில் துன்மார்க்கரான அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் என்று சங்கீதம் 76 தாவீது சொல்லுகிறார். பொல்லாதவனை நீ பார்த்தா, பொல்லாத கிரியை பார்த்தா, பொல்லாத செய்கைகளை பார்த்தா உனக்குள்ளே பொல்லாங்கான எண்ணங்கள் வருகிறது. எண்ணங்கள் உன்னை கரைப்படுத்துகிறது. தாவீது அங்கே சொல்லும் பொழுது சொல்லுவான், விருதாவாக நான் என் கைகளை சுத்தமாக்கினேன். நானும் அவனை போல வாழ்ந்திருக்கலாமே, அவனை போல நடந்திருக்கலாமே, ஏன் நான் என்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறதற்கு தேவ சமூகத்தில் இருக்கிறான். பரிசுத்த ஸ்தலத்தில் போய் துன்மார்க்கனுடைய வாழ்வு எப்படி நடக்கும், எப்படி முடியும் என்று பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்றான். தெய்வ பிள்ளைய, உடைய பார்வைகள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவானதாக இராமல் தெய்வ பயத்துக்கு ஏதுவானதாக இருக்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். நல்லதை பாருங்கள், நலமானதை பாருங்கள், தீங்கானவைகளை பார்க்காதிருங்கள், பார்க்க செய்யாதிருங்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது செல்ஃபோனு, வசதியானவங்க டேபு, அதை விட வசதியானவங்க லேப்டாப், கம்ப்யூட்டர். அன்பான தேவனுடைய பிள்ளைய, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை. ஒருவேளை நீ ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு காரியம்னு நீ கதறும்போது அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்கறதில்லைங்க. அதை நினைத்துக்கொள். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் நானும் பரிசுத்தமாக இருந்தால் தான், நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்தால் தான், தம்பி தங்கச்சி பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் உன் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். ஆயத்தமாகும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை போல பரிசுத்தமானதை பார்க்கறதுக்கு, பரிசுத்தம் இல்லாததை விட்டு எங்கள் கண்களை விலக்கி கொள்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை கொடுமப்பா. சீரியல், செல்ஃபோனில் பலவிதமான காரியங்கள், லேப்டாப்பில் பலவிதமான காரியங்கள், பலவிதமான இச்சைகளை தூண்டுகிற பலவிதமான தேவையற்ற விளையாட்டுகளை கொண்டு கழிக்கிற எவ்வளவோ பாவங்கள் அப்பா. அதை பாராதபடி தேவனே நீர் பார்க்கிற பரிசுத்தத்தை நாங்களும் பார்க்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை பார்க்கிறவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். தாங்கிக் கொள்ளும், ஏந்தி கொள்ளும், பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். விட முடியவில்லையே, இதை மறக்க முடியவில்லையே, இதை செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களுக்கு இன்றைக்கு இந்த காலவேளையில் ஒரு தேவ பலன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து காத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேளுங்கள், வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களும் கேட்டு பயனடைய உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.